Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா Garnier face wash ஓட ரிவ்யூ தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எஸ் இந்த face wash வந்து ரீசன்ட்டா Flipkartல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சோ அதனால எனக்கு பிடிச்சங்காட்டி இந்த face wash ஓட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி இது நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு அது நல்லா இருக்கா அப்படினு பார்த்துட்டு தான் செகண்ட் டைம் இத ஆர்டர் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு நான் வீடியோவா இப்ப போட்டுருக்கேன். எஸ் இது வந்து உள்ள பாக்ஸ் வந்து இப்படி தான் கொடுத்திருக்காங்க. உள்ள வந்து ஒரு குட்டி பில் மாதிரி இருந்துச்சு. அதுல என்ன போட்டுருக்கு அப்படினா இந்த ஃபேஸ் வாஷோட ஒரிஜினல் ப்ரைஸ் ப்ளஸ் காஸ்ட்டு ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு கொடுத்துருக்காங்க. 234 இதில் போட்டிருக்கு. பட் அந்த ஃபேஸ் வாஷோட பேக் சைட் பார்த்திங்கன்னா அதில் ப்ரைஸ் வந்து 200 தான் போட்டிருக்கு, அதாவது 199. பட் இதில் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 234 கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபேஸ் வாஷை பற்றி பார்ப்போம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா Garnier ஃபேஸ் வாஷ் இதோட நேம். இதில் வந்து விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் டல்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஃபேஸில் இருக்க டல்னஸை வந்து இது எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்களா, நான் வந்து ப்ரைஸ் சொன்னேன்ல. ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக இப்போ தெரியும் 199 போட்டிருக்கு இல்லையா. பட் நான் வாங்கினது வந்து 240. ஆக்சுவலி ஜிஎஸ்டி டெலிவரி சார்ஜ் இதோட சேர்த்து 245. பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 200. பிரைட் கம்ப்ளீட் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் அப்படின்னு போட்டிருக்கு. எதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலெல்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணும்போது. ஆக்சுவலி நான் இதை ஒரு டைம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ண பின்னாடி நம்ம ஃபேஸில் இருக்க ஆயில் எல்லாமே சுத்தமாக போயிடும். ஒரு கிளியர்னஸ் வந்து கிடைக்கும், நேச்சுரலான ஒரு லுக் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்குகிறோம் அப்படின்னா ஆயில், அதாவது ஜெல் டைப்பில் இருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்து என்றைக்குமே நம்ம வாங்கக்கூடாது. இந்த மாதிரி க்ரீம் டைப்பில் இருக்க ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கணும். ஏன் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிக்கும் அந்த க்ரீம் வந்து. ஸோ ஈஸியாக கிளென்ஸ் ஆகும். அதனால தான் க்ரீம் டைப்பில் இருக்க ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணணும். Garnier ஃபேஸ் வாஷ் வந்து க்ரீம் டைப் தான், ஒயிட் கலரில் இப்படி தான் இருக்குது. இது வந்து 100 கிராம் போட்டிருக்கு. இதில் 240க்கு வந்து 100 கிராம் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து என்னோடய ஹேண்டில் வந்து நான் போட்டு காட்டுறேன். நான் இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு தெரியும். ஹேண்டுங்காட்டி இது கிளியராக தெரியல, பட் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.